இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th காமர்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதுல இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாருங்க. வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? மேனேஜ்மெண்ட்னா என்ன? Management is goal oriented and it is an art of getting things done with and through others. மேனேஜ்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன? மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கோல் ஓரியன்டட் அப்படின்னு சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட் எதுக்கு நம்ம இது பண்ணுவோம் கொண்டு வருவோம் அப்படின்னா, ஒரு கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு மெயின்டைன் பண்ணி பண்ற விஷயம் தான் வந்து மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் வித் அண்ட் த்ரூ அதர்ஸ். இப்ப மேனேஜ்மெண்ட் சொல்லும் போது நம்ம எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டை பார்க்க முடியும். நம்மளோட ஃபேமிலியில இருந்து டில் நம்ம பிசினஸ் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே மேனேஜ்மெண்ட்றது இருக்கும். ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க. லிஸ்ட் அவுட் த மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நமக்கு. Rules of management have been developed such as accounting, business law, psychology, statistics, econometrics, data processing, etc. எந்தெந்த மாதிரியான இதுல மேனேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கௌண்டிங் இதுல இருக்கு, தென் பிசினஸ் லாஸ்ல இருக்கு, சைக்காலஜிஸ்ட்ல இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், டேட்டா ப்ராசஸிங் இதுல எல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க. ஸ்டேட் த மீனிங் ஆஃப் அத்தாரிட்டி. அத்தாரிட்டினா ஒன்றும் இல்லை, அதோட அதிகாரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தாரிட்டி மீன்ஸ் த ரைட் ஆஃப் அ சுப்பீரியர். இங்க சுப்பீரியர்னு யார சொல்றாங்கன்னா, ஒரு கம்பெனில ஒரு மேனேஜரை தான் வந்து சுப்பீரியர் அப்படின்னு சொல்லலாம். டு கிவ் த ஆர்டர் டு ஹிஸ் சபார்டினேட்ஸ். சபார்டினேட்ன்றவங்க மேனேஜருக்கு கீழே வேலை செய்யற எம்ப்ளாயிஸை தான் என்னன்னு சொல்றாங்க, சபார்டினேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா சுப்பீரியர் கொடுக்குற, அதாவது மேனேஜர் கொடுக்குற வேலையை வந்துதான் என்ன செய்யணும், எம்ப்ளாயிஸ் செய்யணும். ஸோ அந்த ரைட்ஸ் யாருக்கு இருக்கு, மேனேஜருக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்க. What do you mean by span of management? Span of management na enna? The span of management refers to the number of subordinates who can be managed efficiently by a superior அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 3 மார்க்ஸ் பாருங்க. Define the term management. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு 2 ஆத்தர், யாராவது ஒரு 2 ஆத்தர்ஸ் கொடுத்திருக்க டெஃபினிஷன் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு யார் கொடுத்திருக்காங்கன்னா, ஹென்ரி ஃபயல் கொடுத்திருக்காங்க பாருங்க. டு மேனேஜ் இஸ் டு ஃபோர்காஸ்ட், டு பிளான், டு ஆர்கனைஸ், டு கமாண்ட், டு கோஆர்டினேட் அண்ட் டு கண்ட்ரோல். மேனேஜ்மெண்ட்ன்றது என்னன்னா, ஒரு பிளான் பண்ணி, ஒரு விஷயத்த பிளான் பண்ணி அதை கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி, அண்ட் அதுல ஏதாச்சும் கமாண்ட்ஸ் இருந்தா அதையெல்லாம் இது பண்ணி, கோஆர்டினேட் மீன்ஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணி இது பண்றதுதான் மேனேஜ்மெண்டோட ஒரு வேலையா இருக்கும் அப்படின்ட்டு யார் சொல்றாங்கன்னா, ஹென்ரி ஃபயல் நமக்கு சொல்றாங்க. அடுத்தது பீட்டர் எஃப் ட்ரங்கர், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் அ மல்டி பர்பஸ் ஆர்கன் that manage a business and manage manager and manage workers and work. மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு மல்டி பர்பஸான ஒரு இதுவா சொல்றாங்க, பிசினஸா சொல்றாங்க. ஓகேவா? அது என்னதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுமா, ஒரு பிசினஸ மேனேஜ்மெண்ட் மேனேஜ் பண்ணும், as well as மேனேஜரை மேனேஜ் பண்ணும், ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க்கை மேனேஜ் பண்ணும் ஒரு மேனேஜ்மெண்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் 3 மார்க் பாருங்க. டிஃபரன்ஷியேட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். மேனேஜ்மெண்ட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி டிஃபரன்சியேஷன்லாம் கேட்கும் போது நம்ம அதோட மீனிங் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கு அடுத்துதான் அதுக்கு கீழே இருக்கிற மத்த இதெல்லாம் எழுதணும். இதுல ஃபர்ஸ்ட் மீனிங் பாருங்க. An organized way of managing people and think of a business organization is called a management. மேனேஜ்மெண்ட்ன்றது என்னன்னா, ஒரு பீப்புளை கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி ஒரு வழியில கொண்டு போகுது. ஒரு கோலுக்கு நம்ம கரெக்ட், ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு கரெக்டா நம்ம என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணி பீப்புள்ஸை கொண்டு போறது தான் வந்து ஒரு மேனேஜ்மெண்டோட வேலை அப்படின்னு சொல்றாங்க. இதுவே அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, the process of administering an organization by a group of people is known as
அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது மேனேஜ்மெண்ட்டுக்கும் மேல இருக்கும். அவங்க ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த இதுதான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் அவங்க கொடுத்துருவாங்க. டாப் லெவல்ல இருக்கிறது தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க சொல்றதான் என்ன பண்ணணும்னா மேனேஜ்மெண்ட்ல உள்ளவங்க கேட்டு அதைதான் என்ன பண்ணணும், கீழே எம்ப்ளாயீஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? இப்ப அடுத்து செகண்ட் பாருங்க, அத்தாரிட்டி. அத்தாரிட்டி என்னென்ன மாதிரியான அத்தாரிட்டின்னு ஆல்ரெடி சொன்ன என்ன ரைட்ஸ் இருக்கு. மிடில் அண்ட் லோயர் லெவல். மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களோட அத்தாரிட்டி எங்க இருக்குமா, மிடில் லெவல்லையும் லோயர் லெவல்லையும் தான் இருக்கும். அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட போயிட்டு அவங்க ரைட்ஸ் அது எதுவுமே வந்து அவங்க கிட்ட ஆர்டர் பண்ண முடியாது. அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல பாருங்க, டாப் லெவல். அவங்க அத்தாரிட்டி எப்படி இருக்கும், அவங்க சொல்றதுதான் வந்து அந்த பிசினஸ்ல மிடில் லெவல்ல உள்ளவங்க கேட்கணும். அதை கேட்டு அடுத்து லோயர் லெவல்ல இருக்க எம்ப்ளாயிஸ் கிட்ட அவங்க வந்து செயல்படுத்தி காட்டணும். அடுத்து ரோல் பாருங்க, எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கறத அவங்க என்ன பண்ணணும், மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க டெய்லி வந்து ஒர்க் வந்து இன்வால்வ்மெண்டோட இருக்கணும். பட் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க டெய்லி ஒர்க் இன்வால்வ்மெண்ட்ல இருக்கணும்னா கிடையாது. நீங்க ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் அசைன் பண்ணிட்டு அதை ஃபினிஷ் பண்ண சொல்லிட்டு இருந்தா போதும். அடுத்து பாருங்க, கன்சர்ன்ட் வித் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, ஏதாச்சும் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது யாரோட வேலைனா மேனேஜ்மெண்டோட வேலை. அதாவது அதை செயல்படுத்தி காட்ட வேண்டியது ஒரு மேனேஜ்மெண்டோட வேலை. பாலிசி ஃபார்முலேஷன்ஸ், அந்த பாலிசியை உருவாக்கி கொடுக்கறது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. அடுத்து பாருங்க, வாட் ஆர் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெய்லர். டெய்லரோட பிரின்சிபிள்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் ப்ரொபன்ட் பை டெய்லர் ஆர் science not rule of thumb, harmony not discord, mental revolution, cooperation not individualisms, development of each and every person to his or her greatest efficiency and prosperity அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, டெய்லர்ல வந்து பிரின்சிபிள்ஸோட டெய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து, வாட் டிட்டர்மைன்ஸ் த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்னது டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. The span of management refers to the number of subordinates who can be managed efficiently by a superior. அதாவது இது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருப்போம், 2 மார்க்ஸ்ல லாஸ்ட் கொஸ்டினுக்கு இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இதோட கீவேர்டே உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, the number of subordinates who can be managed efficiently by a superior. அதாவது நிறைய இருக்கு அந்த சபார்டினேட்னா என்ன சொன்னேன், எம்ப்ளாயிஸ் தான் வந்து சபார்டினேட் சொன்னேன். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சுப்பீரியரை வந்து மேனேஜ் பண்ண, அவங்க சொல்ற ஒர்க் எல்லாம் கரெக்டா வாங்கிட்டு அவங்களோட எஃபிஷியன்டால சுப்பீரியர் கரெக்டா மேனேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, the span of management has 2 implications. Influence the complexity of individual manager's job, determine the shape or configuration of the organization. இந்த ரெண்டு தான் வந்து 2 implications அப்படின்னு சொல்றாங்க. The span of management is related to horizontal level of the organizational structure. இது வந்து horizontal level of organization structure span of management சொல்றாங்க. அடுத்து 5 மார்க் பாருங்க, எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல கேட்டிருக்காங்க. நம்ம 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 சைட் ரீடிங்ஸ் கொடுத்துட்டு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பாடி ஆஃப் நாலேஜ். பாடி ஆஃப் நாலேஜ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ஹஸ் நவ் டெவலப்ட் இன்டு அ ஸ்பெஷலைஸ்டு பாடி ஆஃப் மேனேஜ்மெண்ட் தியரி அண்ட் philosophy. In fact, management knowledge is the best passport to enter the world of the employment. மேனேஜ்மெண்ட் பத்தின நாலேஜ் நமக்கு, அதாவது அது வந்து ஒரு பாடி ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம கத்து வச்சுக்கிறது ஒரு பாஸ்போர்ட். அதாவது வேற ஏதாச்சும் ஒரு வேர்ல்டுக்கு போய் நம்ம வேலை பார்க்கும் போது அது வந்து ஒரு பெஸ்ட் பாஸ்போர்ட்டா இருக்கும், மேனேஜ்மெண்ட் பத்தின நாலேஜ் நம்ம கத்து வச்சிருக்கும் போது அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். இந்த மேனேஜ்மெண்ட் ரூல்ஸும் ஆல்ரெடி நம்ம 2 மார்க்ஸ்ல பார்த்திருப்போம். செகண்ட் கொஸ்டினா rules of management have been developed such as accounting, business law, psychology, statistics, econometrics, data processing. ஓகேங்களா. அடுத்து செப்பரேட் டிசிப்ளின். மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இன் மெனி யூனிவர்சிட்டிஸ் institutions of the higher learning are recognized as a separate discipline. மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம என்ன பண்ணலாம், தனியாவே அதுக்குன்னு யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு. அதை லேர்ன் பண்றதுக்காகவே வந்து இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை லேர்ன் பண்ண முடியுமா, நம்ம தனியா ஒரு செப்பரேட்டான டிசிப்ளின் நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. Specialization. There is a growing tendency to select and appoint highly qualified, trained and experienced person to manage the business in each functional area of management. அதோட ஸ்பெஷலைசேஷன் என்ன, மேனேஜ்மெண்ட் கத்து வச்சிருக்கிறதுனால நம்மளோட ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், டு செலக்ட் அண்ட் அப்பாயிண்ட் ஹைலி குவாலிஃபைட், ட்ரெயின்ட், எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். அதாவது ஒரு நல்ல குவாலிஃபைடான, ஒரு நல்ல ட்ரெயின்டான, எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சனை நம்ம பிஸ்னஸ்ல மேனேஜ்மெண்ட் பண்ற இடத்துக்கு நம்ம அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கோட் ஆஃப் கண்டக்ட். Enlightened businessmen have recognized that business management is a social institution and it has social responsibility to fulfill towards customer, employees and the public or communities. அப்படின்னு இந்த 5 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்க எழுதினாலே போதும். அடுத்து செகண்ட் 5 மார்க் பாருங்க. Explain the principle of modern management. Henry Fayol is the father of modern management. Modern management ஓட ஃபாதர் யாரா, ஹென்ரி ஃபயோல். இது சப்போஸ் உங்களுக்கு 1 மார்க்ஸ்லாம் கூட கேட்கறதா இருக்கலாம். டிவிஷன் ஆஃப் ஒர்க். இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன சொல்லியிருக்காங்க, டிவிஷன் ஆஃப் ஒர்க். According to this principle, the whole work is divided into small tasks. அதாவது அக்கார்டிங் டு ஹென்ரி ஃபயல் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட ஒர்க், அதாவது ஒரு பெரிய ஒர்க்கை சின்ன சின்னதா டிவைட் பண்ணி, ஸ்மாலா டாஸ்கா டிவைட் பண்ணி நம்ம வந்து அதை வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The specialization of the workforce according to the skill of person, creative, specified personal and professional development within the labor force and therefore increase productivity. ஓகேவா. அடுத்து அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அத்தாரிட்டி மீன்ஸ் என்ன சொன்ன, ரைட் ஆஃப் த சுப்பீரியர் டு கிவ் த ஆர்டர் டு ஹிஸ் சபார்டினேட், whereas responsibility means obligation for performance. அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அத்தாரிட்டினா என்ன சொன்ன, ஒரு அதிகாரம். மேனேஜ்மெண்ட் அதாவது மேனேஜர் சொல்றது, சுப்பீரியர் மீன்ஸ் மேனேஜர், சுப்பீரியர் சொல்றத கேட்டு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, அதாவது அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு ஒர்க் சொல்ற ரைட் இருக்கு. ஓகேவா, அததான் வந்து அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி மீன்ஸ் ஆப்ளிகேஷன் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். அந்த அவங்க கொடுக்குற அந்த ஒர்க்கை என்ன பண்ணணும், கரெக்டா ரெஸ்பான்சிபிளா எடுத்து கரெக்டான இது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பண்ண வேண்டியது யாரோட வேலை, இங்க சபார்டினேட்டோட வேலை. அப்ப அத்தாரிட்டின்றது யாருக்கு வரும், இங்க சுப்பீரியருக்கு வரும். ரெஸ்பான்சிபிலிட்டின்றது யாருக்கு வரும், அது சபார்டினேட்ஸ்க்கு வரும். அடுத்து டிசிப்ளின். டிசிப்ளின் பாருங்க, இட் இஸ் ஒபீடியன்ஸ், ப்ராப்பர் கண்டக்ட் இன் ரிலேஷன் டு அதர்ஸ், ரெஸ்பெக்ட் ஆஃப் அத்தாரிட்டி எக்ஸெட்ரா. டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒரு ஒபீடியன்ஸான ஒரு வேலை, ப்ராப்பர் கண்டக்ட் இன் ரிலேஷன் டு அதர், ரெஸ்பெக்ட் ஆஃப் அத்தாரிட்டிஸ். It is essential for the smooth functioning of all organizations. அந்த டிசிப்ளின் மூலியமா, இந்த பிரின்சிபல்ல அந்த டிசிப்ளின் மூலியமா என்ன பண்ணலாம், நம்ம கரெக்டா ஒரு ரெஸ்பெக்டோட எல்லார்கிட்டையும் நம்ம சொன்னோம்னா ஸ்மூத்தா ஃபங்க்ஷனிங் ஆகலாம், எல்லா ஆர்கனைசேஷனும் நல்லா ஸ்மூத்தா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Unity of command. The principle state that each subordinate should receive order and be accountable to one and only one superior. அதாவது ஒரு பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சபார்டினேட்ஸ்க்கு ஒர்க் யார் மட்டும், ஒரே ஒரு சுப்பீரியர் மட்டும் தான் அசைன் பண்ணணும். நிறைய சுப்பீரியர், நான் தான் சுப்பீரியர்னு சொல்லிட்டு
நிறைய பேர் வந்து சபார்டினேட்ஸ்க்கு ஒர்க் அசைன் பண்ணாங்கன்னா யாரோட ஒர்க்கை நம்ம பண்றதுன்னு சொல்லிட்டு சபார்டினேட் கொலாப்ஸ் ஆகி எந்த ஒர்க்குமே பார்க்காம போயிடுவாங்க. ஸோ ஒரே ஒரு சுப்பீரியர் தான் என்ன பண்ணணும், சபார்டினேட்டை எல்லா சபார்டினேட்டையுமே வந்து அவங்க வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னா all related activities should be put under one group. There should be one plan of action for them and they should be under the control of one managers. இதுவும் அதே மாதிரி தான் ரிலேட்டடா வரும். ஆல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ், எல்லா ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸும் என்ன பண்ணும், ஒரே குரூப்ல வந்து போடணும். ஒரு குரூப்பா இருந்து ஒரே மாதிரி ஒரே ஒரு பிளானை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த ஒரு பிளானை யாரு தான் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும், ஒரே ஒரு மேனேஜர் தான் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய மேனேஜர்ஸ் அவங்க இத எம்ப்ளாயீஸை வந்து மானிட்டர் பண்ணாங்கன்னா அவங்க அதுல கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அதே மாதிரி நிறைய பிளான் இருந்தாலும் எந்த பிளான்ல நம்ம பண்ணணும்னு தெரியாம அப்பயும் அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியாம போயிடும். நிறைய குரூப்ஸ் இருந்தாலும் அதே மாதிரி தான் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ யூனிட்டி ஆஃப் டைரக்ஷனும் வந்து நமக்கு என்னது, மேனேஜ்மெண்ட்ல ஒரு முக்கியமான பிரின்சிபல் அப்படின்னு சொல்றாங்க. யாரு, ஹென்ரி ஃபயோல். இதெல்லாம் தான் வந்து ஹென்ரி ஃபயோலோட இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸா இருக்கு. ஓகேவா? Thank you everyone.